ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம விளாகில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருளையும் பார்த்துக்கலாம். திணை மாவு, 1 கப் துருவின தேங்காய், 3/4 கப் போல் பொடிச்ச வெல்லம், இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ நம்ம ஒரு கப்பில் அளந்துக்கலாம். திணை மாவை 1 கப் எடுத்துக்கலாம். தேங்காய் திணை மாவு சம அளவு இருக்கிற மாதிரி அளந்து எடுத்துக்கலாம். வெல்லம் உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். நீங்கள் சர்க்கரை வேணுனாலும் சேர்த்துக்கலாம். நான் வெல்லம் தான் எடுத்திருக்கேன். ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வெல்லத்தை தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்கலாம். 3/4 கப் வெல்லம், 1/2 டம்ளர் போல் தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம கரைச்சோன்னா வெல்லம் நல்லா சுத்தமாக கரைஞ்சி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி சேர்த்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு, வடிகட்டி எடுத்து வச்சாச்சு. இப்போ அதே பேனை நல்லா கழுவிட்டு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் சூடுபடுத்திட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா திணை மாவு, அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அடுப்பு எப்பொழுதும் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், இல்லைனா கரிஞ்சு போயிடும். நல்லா வறுக்க வறுக்க நல்லா மணமாக இருந்தது திணை மாவு. திணை மாவு நல்லா வறுபட்டுருச்சா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கலரும் நல்லா சேஞ்ச் ஆகும், அந்த வாசமும் நல்லா வரும். அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ திணை மாவு நல்லா வறுபட்டுருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு பிளேட்டுக்கு இதை மாற்றி வச்சிடலாம். இப்போது அதே பேனில் நம்ம கரைச்சி வச்சுருந்த வெல்லத்தை வடிகட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அதை உள்ளே சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம பாகுபாதம் வர வரைக்கும் கிளறிட்டே இருக்கணும். இப்போது நம்ம துருவி வச்சுருக்க தேங்காவை உள்ளே சேர்த்திட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வெள்ளைப்பாகுலேயே நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். வெள்ளைப்பாகு கூடவே தேங்காயை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம கை விடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். தேங்காயும் வெள்ளைப்பாகும் 1:2 வர்ற வரைக்கும் நம்ம கலந்து விடணும். நம்ம தேங்காயும் வெல்லமும் மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சம் இலகுன மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இந்த டைமில் ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். நம்மளோட ஸ்வீட்டை எடுத்து கொடுக்கும், அதுக்காக தான் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா திணை மாவு, அதை உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு பார்க்குறதுக்கு வெள்ளைப்பாகு பத்தாத மாதிரி தான் இருக்கும், கெட்டியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நம்ம மிக்ஸ் பண்ண கரெக்டாக வந்துடும். இந்த கரெக்டான அளவுகளில் எடுக்கும்போது வெல்லம், தேங்காய், திணை மாவு எல்லாமே நம்ம கரெக்டான அளவுகளில் எடுக்கும்போது கரெக்டாக வந்துடும். இப்போ பாருங்கள், இலகி வருது. இந்த மாதிரி நம்ம லோ ஃப்ளேமில் ஸ்லோவாக மிக்ஸ் பண்ண எல்லாமே 1:2 வந்துடும். ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அது அந்த மாவு திணை மாவு ரவை மாதிரி லைட்டாக குட்டி குட்டியாக ரவை மாதிரி இருக்கும். அதெல்லாம் வேகணும், வெந்தால் தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் நம்ம லோ ஃப்ளேம்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நிறையா சேர்த்து பண்ணும்போது இன்னுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நெய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இறக்கிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு நம்மளோட பர்ஃபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது போல் ஒரு பாக்ஸில் நம்ம சேர்த்துட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து அமுத்தி வச்சிடலாம். நல்லா ஆறுன பிறகு அதுக்கப்புறம் நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணால் நீங்கள் குட்டி குட்டி உருண்டைகளாக உருட்டிக்கலாம்.
உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ எல்லா மிக்சிங்கையும் உள்ளே சேர்த்தாச்சு. லைட்டாக அழுத்தம் கொடுத்துட்டு அப்படியே நல்லா ரெஸ்ட்டுக்கு விட்டுறலாம். நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம எந்த மாதிரி பீஸ் வேணுமோ அந்த மாதிரி நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். ஸ்பூன் வச்சு எல்லா ஓரங்கள்லையும் நல்லா சமமாக வச்சு நம்ம அழுத்தி விடங்காட்டியும் நல்ல ஷேப் கிடைக்கும். நல்லா ஆறட்டும், அப்புறம் பார்க்கலாம். இப்போ நல்லாவே ஆறிடுச்சு. பாக்ஸை வந்து கமுத்திட்டு பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கு, மைசூர் பாக் மாதிரியே. இப்போ நம்ம வந்து பீஸ் போட்டுக்கலாம். நம்ம பர்ஃபி செய்கிறதுக்கு வெல்லத்தை பாவு காய்ச்சிட்டு அதில் தேங்காய் திணை மாவு சேர்த்து பண்ணங்காட்டி வீடு ஃபுல்லாக அவ்வளோ ஒரு மணமாக இருந்தது. எப்படா சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி இருந்தது. நாங்கள் எதிர்பார்க்கவும் இல்லை திணை மாவில் இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டும் செஞ்சு சாப்பிட்லாமான்ட்டு. நாங்கள் எதிர்பார்க்காததை விட சூப்பராக வந்திருந்தது. டேஸ்ட்டும் நல்லா செம்மையாக இருந்தது. பசங்களாம் விரும்பி சாப்பிட்டாங்க. 2 நாளில் காலி பண்ணிட்டாங்க அவ்வளோத்தையும். இப்போ பாருங்கள், பீஸ்லாம் போட்டு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. நம்மளுக்கு பாருங்கள், 1 கப் திணை மாவு, 1 கப் தேங்காய், 3/4 கப் வெல்லம் தான் எடுத்திருந்தோம். நம்மளுக்கு இவ்வளோ பீஸ் கிடச்சிருக்கு. பசங்க திணை மாவை ஃபஸ்ட்டு கையில் எடுக்கும்போது, அம்மா இதை வச்சு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டானுங்க. ஸ்வீட் தாண்டா செய்ய போகிறேன் அப்படின்னு. என்ன ஸ்வீட்டுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டானுங்க. தேங்காய் திணை மாவு வச்சு வெல்லம் சேர்த்து ஒரு பர்ஃபி மாதிரி செய்ய போகிறேன்டா. பாட்டிலாம் இதான் அடிக்கடி செஞ்சு தருவாங்க நான் சின்ன வயசாக இருக்கும்போது அப்படின்னு சொன்னேன். சரி பாட்டி மாதிரியே செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லியிருந்தானுங்க. என் பாட்டி நான் சின்ன வயசாக இருக்கும்போது எனக்கு செஞ்சு கொடுத்த பர்ஃபியை என் பசங்களுக்கு இன்றைக்கி நான் சூப்பராக செஞ்சு கொடுத்துட்டேன். என் பசங்க விரும்பி சாப்பிட்டாங்க. ஸ்வீட் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா வீடியோ ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.